अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அறவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் வந்து அகம்படி வந்து புகுந்து என்று பெரியாழ்வார் தாமே அருளிச் செய்தபடி பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் வந்து எழுந்தருளினான். அவனை அந்த இடத்தை விட்டு போவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று பெரியாழ்வார், எம்பெருமானே நீ இங்கேயே எழுந்தருளியிருக்க வேண்டும், இந்த இடத்தை விட்டு நீ போவதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று அருளிச் செய்வதாக 5ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி அமைந்திருக்கிறது. அதிலே கீழே 7 பாசுரங்களிலே பெரியாழ்வார் அந்த எம்பெருமானை பார்த்து பல பல விதமாக அருளிச் செய்தவர். 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எத்தனையோ நான் அல்லல் பட்டு இறுதியிலே உன்னை பற்றி நான் அறிந்து கொண்டு உன்னுடைய அருளாலே உன்னை நான் என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருத்தினேன், இப்பொழுது உன்னை நான் போக விடுவேனா? நிச்சயமாக நான் போகவிடவே மாட்டேன் என்று அருளிச் செய்கின்றார். இந்த 8வது பாசுரத்திலே எத்தனை காலமும் எத்தனையோ ஒழியும் இன்னொரு நாளை என்ன இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன், இனி உன்னை போகலொட்டேன். வாழ்வித்து மாத்தளர் நோத்துவரை கெடுத்தாய் சித்தம் என்பால் அதற்கு என்றே திருமாலிடம் சோலையந்தாய். தாம் முன்பு பட்ட துன்பங்களை எல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறார். எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் என்று. எத்தனை காலம் எத்தனை ஊழி என்றால் இந்த பிறவி மட்டுமே அல்ல, இதற்கு முன்னாலே எத்தனை பிறவி பிறந்தாரோ அது யாருக்கு தெரியும்? மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று ஜென்ம பரம்பரைகளிலே, அதாவது ஒரு பிறவி உடனே அடுத்த பிறவி உடனே அடுத்த பிறவி என்று எத்தனையோ பிறவிகள் பிறந்து முடிவிலே இந்த பிறவியிலே அன்றோ நீயே உன்னுடைய அருளை வந்து என்னிடத்திலே பொழியும்படியான பேரு எனக்கு கிட்டித்து என்கிறார் பெரியாழ்வார். எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றொடு நாளை என்றே. இன்றைக்கு போய் எம்பெருமானை பெற்றுவிடலாம், நாளைக்கு போய் எம்பெருமானை பெற்றுவிடலாம் என்று இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு என்று இப்படியே வீணே காலத்தை கழித்து விட்டேன், பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் என்று பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்தார் போல இவரும் தெரிவிக்கிறார். இன்றொரு நாளை என்றே இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன். இத்தனை காலமும் நான் என்ன செய்தேன்? கிரிப்பட்டேன் என்னால் இந்த சம்சாரத்திலே விழுந்து கிடந்தேன். கிரி என்பதற்கு ஒரு எந்திரம் என்று கூட ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். இத்தனை காலமும் இந்த சம்சாரமாகிற ஒரு எந்திரத்திலே, அதாவது ஒரு அப்படி சுற்றி கொண்டிருக்கிற ஒரு எந்திரத்திலே மாட்டிக்கொண்டு வெளியிலே வருவதற்கு வழி தெரியாமல் நான் அலைந்து கொண்டிருந்தேன், அல்லாடி கொண்டிருந்தேன் என்று தெரிவிக்கின்றார். இத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன். இப்படி துன்பப்பட்டு கொண்டிருந்த எனக்கு உன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே உன்னுடைய அருள் கிட்டிற்று. நீயே விரும்பி வந்து என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே புகுந்தாய். அப்படி புகுந்த உன்னை இனி போகலொட்டேன், இனி உன்னை நான் போக விடவே மாட்டேன் என்று பெரியாழ்வார் அந்த எம்பெருமானை பார்த்து அருளிச் செய்தார். எத்தனையோ காலம் வீணாய் கழிந்தது, கழிந்த காலத்திற்கு வருந்தி பயனில்லை. ஆனால் இப்பொழுது கிடைத்திருப்பதையும் நான் விட்டுவிட்டால் மறுபடியும் அதே கழிந்த காலத்தில் என்ன நிலையோ அதே நிலை மறுபடியும் வந்துவிடுமே. ஆகினாலே இத்தனை காலமும் கிரிப்பட்டேன், இத்தனை காலமும் துன்பப்பட்டு விட்டேன், இனி உன்னை போகலொட்டேன், இனிமேல் உன்னை நான் போகவிடவே மாட்டேன் என்கின்றார் ஆழ்வார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், அப்படி போக ஒட்டாமல் என்னை தடுக்க உம்மால் முடியுமா? நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டால், அதாவது இங்கிருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் நீர் என்ன செய்வீர் என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான். உடனே அப்படி நீ சொல்ல மாட்டாதவன் என்பது எனக்கு நன்றாக தெரியுமே, உன்னுடைய அடியவர்களுக்காக நீ உன்னை அழிய மாறுபவன் அல்லவா என்று பாண்டவர்களுக்காக அவன் செய்த செயலை எடுத்து சொல்லுகிறார். மைத்துனன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் 100 வரை கெடுத்தாய் என்று. மைத்துனன்மார்களான பாண்டவர்கள் அவர்களை வாழ்விப்பதற்காக, மாற்றலர் என்னால் விரோதிகள், அப்படி இவர்களிடத்திலே துவேஷம் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் 100 அவர்களை நீ கெடுத்தாய் என்கிறார். உன்னுடைய அடியவர்களை வாழ்விப்பதற்காக அவர்களுடைய விரோதிகளை போக்கினாய் அல்லவா, அதுபோல அடியவனான என்னை வாழ்விப்பதற்காக
என்னுடைய விரோதியான இந்த சம்சாரத்தையும் நீ போக்கி அருள்வாய் என்பது எனக்கு தெரியும். அதற்கு மேலே நீர் அப்படிப்பட்ட அடியவரோ என்று எம்பெருமான் கேட்கிறான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், சித்தம் நின்பாலது அரிதி அன்று. அப்பா, என்னுடைய சித்தமானது உன்பாலது என்பதை நீ நன்றாக அரிதி அன்றோ, நன்றாக உனக்கு தெரியுமே. திருமாலிருஞ்சோலை எந்தாய், திருமாலிருஞ்சோலையிலே நீ வந்து எழுந்தருளி இருப்பது என்னை ஏற்றுக்கொள்வதற்காக வென்றோ என்று இந்த 8வது பாசுரத்திலே தெரிவித்தவர். அதற்கு மேலே 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், என்றைக்கோ நான் உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று எனக்கும் கூட ஆவல் இருந்தது. ஆனால் அது இப்பொழுதுதான் எனக்கு நிறைவேறிற்று. அது தொடர்ந்து எனக்கு கிடைக்க வேண்டும். என்னை விட்டு நீ பிரிந்து விடாதே என்பதாக எம்பெருமானை பார்த்து 9வது பாசுரத்திலே அருளிச் செய்கிறார். அன்னு வயிற்றில் கிடந்திருந்த அடிமகையலுத்திருப்பன் இன்னு வந்திங்குன்னை கண்டு கொண்டேன் இனி போக விடுவதுண்டு. எண்ணங்க வாரணை 1000 தோளும் திருச்சக்கர மதனால் தண்ணி திரைதிரவிழச்சத்தாய் திருமாலிரம் சோலையந்தாய். அன்று வயிற்றில் கிடந்திருந்தே என்று கர்ப்பவாசம் பண்ணிக்கொண்டிருந்த நாளிலேயே கூட அடிமை செய்யல் உத்திருப்பன், உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று நான் ஆசை கொண்டிருந்தேன். அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம் என்றும் கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை என்று பொய்கை ஆழ்வாரும் கருக்கோட்டியுள் கிடந்து என்று பூதத்தாழ்வாரும் அருளி செய்தார்கள் அல்லவா? அதுபோல இங்கே பெரிய ஆழ்வாரும் அருளி செய்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்னால், அன்று வயிற்றில் கிடந்திருந்த, வயிற்றில் கிடக்கிற காலத்திலேயே அடிமை செய்யல் உத்திருப்பன். ஆனால் அது கர்மத்தின் பலனாக அப்படிப்பட்ட கைங்கரியம் எனக்கு வாய்க்காமலே போய்விட்டது. ஆனால் இன்று வந்து இங்கு உன்னை கண்டு கொண்டேன். இன்று உன்னுடைய அருளாலே நீயே எனக்கு நிர்கேதுகமாக கிருபை பண்ணினபடியினாலே நான் உன்னை கண்டு கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். இனி போக விடுவதுண்டு. இப்படி தெரிந்து கொண்ட பிற்பாடு இதை போக விடலாமா? இதை விட்டால் அது யாருக்கு இழவு? எனக்கும் இழவு. என்னை விட்டால் உனக்கும் இழப்பு என்கிறார். ஆகையினாலே இன்று வந்து இங்கு உன்னை கண்டு கொண்டேன் இனி போக விடுவதுண்டு. உன்னை நான் நிச்சயமாக விடவே மாட்டேன் என்று நீ என்னை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் என்று பெரிய ஆழ்வார் எம்பெருமானை மடிபிடித்து கேட்கிறார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், உம்மை நான் விடாமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு என்ன நிர்பந்தம்? நீரே சொல்லும் என்று கேட்கிறான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், அப்பா, உன்னுடைய விரோதிகளையும் கூட நீ என்ன செய்கிறாய்? அவர்களை அழித்து விடாமல் உன்னை வந்து அவர்கள் வணங்கும்படி செய்து விடுகிறாய் அல்லவா? அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய அடியவனான எனக்கு அப்பேறு கிடைக்காமல் போய்விடுமா என்பது போல பாணாசுர விருத்தாந்தம். அதாவது பாணாசுரன் என்பவன் அவன் கண்ணபிரானுடைய அந்த பேரனான அனிருத்தன் என்பவனை அவன் சிறை வைத்து விடுகிறான் தன்னுடைய பெண் உஷை என்பவளுக்காக. உடனே கண்ணனுக்கும் பாணாசுரனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே கண்ணன் என்ன செய்கிறான்? பாணாசுரனுடைய 1000 கைகளிலே 2 கைகளை மட்டும் விட்டு வைத்து மற்ற அத்தனை கைகளையும் வெட்டி சாய்த்து விடுகிறான். முடிவிலே பாணாசுரனும் கண்ணனை வணங்கி, தவறை உணர்ந்து கண்ணனை வணங்கி அவன் செல்லுகிறான் என்று அந்த புராண வரலாறு இருக்கிறது. அதை தெரிவிக்கிறார் இங்கே. சென்றங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரமதனால் தென்றி என்று சென்று அங்கு பாணாசுரன் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு சென்று அங்கு வாணனோடு யுத்தம் நடைபெறுகிறது. அப்படி யுத்தம் நடைபெறுகிற காலத்தில் உன்னுடைய திருச்சக்கரம் அதனால் அவனுடைய 1000 தோளும் பொழு குருதி பாய என்று சொல்லும்படியாக அப்படி 1000 தோள்னால் 1000 தோளிலே 2 தோள்களை விட்டு வைத்தான் என்கிறது புராண வரலாறு. ஆயினாலே அப்படி தென்றி திசை திசை வீழ என்று அந்த கைகளெல்லாம் ஒவ்வொரு திசையிலே அருந்து விழும்படியாக நீ அப்படி அவனை சற்று அவனுடைய வீரத்தை அழித்தாய். ஆனால் அவனை அழிக்கவில்லை. கடைசியிலே அவனும் கூட அவன் தனக்கு 2 கைகளை விட்டு வைத்தது எதற்குனா அந்த எம்பெருமானை வணங்குவதற்கு என்பதை உணர்ந்து கொண்டான். தன்னை காப்பதாக சொன்ன மற்ற தேவதைகள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். ஐயோ, உன்னை நம்பி நான் இப்படி பாடுபட்டேனே என்று அவர்களை கட்டிக்கொண்டு அழுவதற்காக 2 கைகளை விட்டு வைத்தான் என்றும் கூட வேடிக்கையாக வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டியருள்வர். அப்படி அந்த வாணாசுரனை அவனை அழிக்காமல் அவனுடைய அந்த அகங்காரத்திற்கு காரணமான தோள்களை மட்டும் அழித்து அவனையும் கூட ஆட்கொண்டான் அல்லவா? அப்படி இருக்கிற பொழுதோ எனக்கு உன்னுடைய அருள் கிடைக்காமல் போய்விடுமா? ஆகையினாலே இன்று வந்து
இங்கு உன்னை கண்டு கொண்டேன். அங்க பாணனை சொல்லுகிற பொழுது சென்று அங்கு என்னார். ஆனால் தம்மை சொல்லுகிற பொழுது இன்றி இங்கு என்கிறார், இங்கு வந்து என்கிறார். ஆகினாலே பாணாசுரன் இருக்கிற இடத்திற்கு தேடிச் சென்றான் கண்ணன், விரோதி இருக்கிற இடத்திற்கு. அப்படி இருக்கிற பொழுது நீ இருக்கிற இடத்திற்கு நான் தேடிக்கொண்டு வந்திருக்கிற பொழுது என்ன நீ கைவிடலாமா? இனி உன்னை நான் போகலோட்டேன் என்று இப்படி 9 பாசுரங்களாலே அந்த எம்பெருமானை ஆழ்வார் விடமாட்டேன், உன்னை நான் போக விட மாட்டேன் என்று சொன்னார். 10வது பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். என்னுலகம் குடைந்தாடும் சுனை திருமாலிருஞ்சோலை கண்ணுள் நின்னபிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ணப்பம் செய் ஒன்றிகள் மாடம் பொலந்துரோண்டம் புதுவைக்கான் வெட்டொருத்தன் வண்ணினோடு அன்பரம் பாடவல்லார் உலகமடந்தான் தமனே என்று சென்று உலகம் குடைந்து ஆடும் சுனை. உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சென்று ஆடுகின்ற சுனை என்கிறார். அந்த சுனையிலே போய் தீர்த்தம் ஆடாதவர்களே கிடையாது. அதிலும் அந்த அழகர் திருமாலிருஞ்சோலை அழகரே ஒரு நாள் அந்த சுனையிலே போய் தீர்த்தம் ஆடுகிறார் என்பது அந்த தொட்டி திருமஞ்சன உற்சவத்திலே நாம் சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமை பெற்ற சுனை அது. அப்படிப்பட்ட சுனை, அந்த சுனையை உடைய திருமாலிருஞ்சோலை. அந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அடிமேல் அடிமைத்திறம் நேர்படா, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் மேலே கைங்கரியம் பண்ணும்படியாக விண்ணப்பம் செய்தவர். விண்ணப்பம் செய்தவர் யார் என்னால் பொன்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு பொன்னாலே செய்யப்பட்ட மாடங்கள் திகழ்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார். அவர் அருளி செய்த பாசுரங்கள் 1 9 என்கிறார். 9 பாசுரங்கள் ஒரு விதமாக, 10வது பாசுரம் ஒரு விதமாக. இப்படிப்பட்ட இந்த 10 பாசுரங்களையும் பாடவல்லவர்கள் உலகமளந்தானான அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு அடியவர்களாக ஆகப்பெறுவர் என்று பலஞ்சொல்லி தலை கட்டுகிறார். இன்னும் பெரியாழ்வாருடைய அனுபவம் சற்றே தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.